Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு கேரிகச்சர் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் ஒரு நியூ லேயரில் தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், W ஃபார் குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்து செலெக்ஷனை க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை செலக்ட் மெனுவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செலெக்ஷனை க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒன் செலெக்ஷன் க்ரியேட் பண்ண கையோட Ctrl+ கொடுத்து ஜூம் பண்ணி செலெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே உண்டு. ஸோ இன்கேஸ் நமக்கு தேவைப்படாத ஏரியாஸ்லாம் செலெக்ஷனுக்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் சேம் குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கங்க. ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷ்ஷோட சைஸை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக நம்ம அதை அந்த ஏரியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். தேவைப்படக்கூடிய ஏரியா செலெக்ஷனுக்குள்ளே இல்லைங்கிற பட்சத்தில் எந்த கீயும் ஹோல்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம அதை செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் ஓகேங்கிற பட்சத்தில் செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே Ctrl+J கொடுத்து நாம் இதை ஒரு தனி லேயரில் எடுத்துடலாம். ஸோ இப்போது நமக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சப்ஜெக்டோட ஹெட் ஏரியா நமக்கு தனியாக பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், சேம் Ctrl+ கொடுத்து கொஞ்சம் கேன்வஸை நல்லாவே ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தோம்னா லேசோ டூல் எடுத்துக்கலாம். ஸோ L ஃபார் லேசோ டூல். ஸோ கரெக்டாக நம்ம இந்த ஹெட் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் நெக்கோட பாட்டம் ஏரியா வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ இங்கே கழுத்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சரில் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் சேம் செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே Ctrl+J கொடுத்து இதையும் நம்ம ஒரு தனி லேயரில் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பேக்ரவுண்ட் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. லேயர் 1, ஸோ நமக்கு இந்த பாடி இருக்குது இல்லையா, ஸோ இதை நம்ம Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து நம்ம கொஞ்சம் இதோட சைஸ் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிடலாம். ஓகே ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஹெட்டையும் அந்த லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் Ctrl+T அண்ட் கொஞ்சம் இதை நம்ம சைஸ் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தி நாம் அதை கரெக்டாக அந்த பாடியோட அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இதை ப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போது சப்ஜெக்டோட பாடிக்கும் அண்ட் அதே மாதிரி ஹெட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட், அந்த கனெக்ஷன் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெட்டோட லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபில்டர் மெனுவில் லிக்யூஃபை அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் வார்ப் டூல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அங்கே நமக்கு ஷோ பேக்ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ எதுலன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வியூ ஆப்ஷனில் ஷோ பேக்ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அதில் கவனிச்சிங்கன்னா யூஸ் ஆல் லேயர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆல் லேயருக்கு பதிலாக நமக்கு இந்த சப்ஜெக்டோட பாடி எந்த லேயரில் இருக்குன்னா லேயர் 1. ஸோ லேயர் 1 நம்ம ஆஸ் அ பேக் ட்ராப்பாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டோம்னா நாம் இந்த ஹெட்டையும் அந்த பாடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் Ctrl+ கொடுத்து ஜூம் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்கெட் கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெஷ்ஷோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நெக் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேவைப்படக்கூடிய ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கையோட இப்போ ஒப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணலாம்னா 100%ல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாஸில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் ஆக்சுவலாக ஃபேஸோட ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே லிக்விஃபைல இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நெக் ஏரியாவில் அந்த மாஸ்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸோட ஷேப்பை மாற்றிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது ஹெட்டோட லேயர் தான் செலெக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ஹெட் லேயருக்கு ஒரு லேயர் மாஸ்க் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். அண்ட் கூடவே B ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ Ctrl+ கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு இந்த தேவையில்லாத ஏரியாஸ்லாம் அண்ட் அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் இந்த மாஸ்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் மர்ஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா ஃப்ளோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவசியம் இருக்காது. அண்ட் இப்போது இந்த பாடி அண்ட் ஹெட் அந்த ரெண்டு லேயரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்து மர்ஜ் பண்ணிடலாம். அண்ட் மர்ஜ் பண்ண கையோட ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் சப்ஜெக்டோட ஸ்கேல் அதிகப்படுத்தணுங்கிற பட்சத்தில் சேம் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேலை அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் அதில் பார்த்தோம்னா கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் பிக்கர் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன கிரேடியன்ட் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கங்க.
ஸோ நமக்கு தேவையான கிரேடியன்ட் அண்ட் அதே மாதிரி ரேடியலில் தேவை. ஸோ ரிவர்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட், ஸோ அதனால் சப்ஜெக்ட் லேயருக்கு கீழே அந்த லேயரை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சில ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ லேயர் 2 தான் இந்த சப்ஜெக்ட் லேயர். ஸோ அதனால் அந்த லேயர் 2வை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த ஒரிஜினல் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேயரோட நேமை நமக்கு புரியணுங்கிறதுக்காக சப்ஜெக்ட்டை நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ காப்பி பண்ண டூப்ளிகேட் லேயரில் வந்து ஃபில்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறதுனால ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற நேமை கொடுத்தாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, கொஞ்சம் நமக்கு ஷார்ப்னஸ் தேவை. பிகாஸ் இந்த கண்ணுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிளரினஸ் தெரியுது. ஸோ அதனால் ஃபில்டர் மெனுவில் ஷார்பன் அண்ட் அதில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஷார்பன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா டிஃபால்ட்டான வேல்யூஸே இருக்கலாம், பட் கொஞ்சம் நம்ம ரேடியஸை நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ப்ரிவியூ பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோம்னா ஆயில் பெயிண்ட். ஸோ ஃபில்டர் மெனுவில் ஸ்டைலைஸ் அண்ட் அதில் பார்த்தோம்னா ஆயில் பெயிண்ட். ஸோ ஒரு வேளை உங்களுடைய வெர்ஷனில் ஆயில் பெயிண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஆயில் பெயிண்ட் வந்து அந்த கிரே ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் இல்லாமலே அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆக்சஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் உள்ள ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைலைஸ் ஆயில் பெயிண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இதே வேல்யூஸ் தான் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ஸ்டைலைசேஷன் அண்ட் கிளீன்லினஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அவசியம் இல்லை. ஸோ ஸ்கேல் அண்ட் பிரிஸ்டல் டீட்டெயில் அண்ட் லைட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்ம இந்த கிளீன்லினஸ் அண்ட் இது ஒரு 3.2 அண்ட் ஸ்டைலைசேஷன் ஒரு 6 அந்த மாதிரி கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 5. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பட் கவனிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஃபேஸுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபில்டர் கேலரிக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஆர்டிஸ்டிக் குரூப்பில் நமக்கு போஸ்டர் எட்ஜஸ் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம இந்த எட்ஜோட திக்னஸ் அண்ட் இன்டென்சிட்டி, ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் நமக்கு அந்தளவுக்கு எட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ கொஞ்சம் நம்ம அந்த போஸ்டரைசேஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்கள் இமேஜுக்கு 2 or 3 பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 ஓகே தான். ஸோ ஃபைனலாக நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் பிளர் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஆயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் மெனு அண்ட் இந்த வாட்டி பார்த்தோம்னா பிளரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சர்ஃபேஸ் பிளர். ஸோ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இதே வேல்யூஸ் ஓகே தான், பட் கண்டிப்பாக நீங்கள் த்ரெஷ்ஹோல்ட் அண்ட் ரேடியஸ் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பட் த்ரெஷ்ஹோல்ட் எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளரினஸ் உண்டு. பட் நமக்கு அந்த அளவுக்கு பிளரினஸ் இருக்கக்கூடாது, பிகாஸ் நம்ம எட்ஜை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 6 நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போது சேம் ஆயில் பெயிண்ட். ஸோ ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண ஆயில் பெயிண்ட் உண்டு. ஸோ அதே வேல்யூஸோட திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், ஆயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு முன்னை விட பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பெயிண்டில் அந்த எட்ஜோட பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்பன் அண்ட் அதில் பார்த்தோம்னா அன்ஷார்ப் மாஸ்க். ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரேடியஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா சப்ஜெக்டோட ஃபேஸ் மட்டும் கிடையாது, அவுட்ஃபிட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உண்டு. அண்ட் கூடவே கொஞ்சம் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அதில் பார்த்தோம்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். ஸோ பிரைட்னஸ் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் கான்ட்ராஸ்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக சப்ஜெக்டோட ஃபேஸ் ஷேப்பை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து கடைசியில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ முன்னாடியே வந்து இந்த பாடி அண்ட் ஹெட்டை வந்து நம்ம மர்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாஸ்கோட ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமே மறுபடியும் நம்ம லிக்விஃபைல போய் என்ன பண்ணலாம்னா ஃபேஸோட ஷேப்பை மாற்றிடலாம். பட் இப்போ கடைசிலையும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த ஃபில்டர்ஸ் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேயர் வந்து ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணி லேயரை மர்ஜ் பண்ண அந்த டாக்குமெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபில்டர் மெனுவில் சேம் லிக்விஃபை. ஸோ அங்கே நமக்கு பார்த்தோம்னா ஃபேஸ் அவேர் லிக்விஃபை அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் உண்டு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ ஒரு ஐ மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ லெஃப்ட் ஐ மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அந்த லெஃப்ட் ஐ மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை 2 கண்ணையும் வந்து நீங்கள் யூனிஃபார்மாக நீங்கள் சைஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில், அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிங்க் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ நமக்கு யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகே, ஸோ ஐயோட விட்த் அண்ட் இப்போது நமக்கு இந்த ரைட் ஐ மட்டும் கொஞ்சம் டில்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி லிங்க் எனேபிள் பண்ணாமல் ரைட் ஐ மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நோஸோட ஹைட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அண்ட் விட்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ ப்ராடாக உண்டு, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி அப்பர் லிப், ஸோ லோவர் லிப்
கொஞ்சம் அப்போ நமக்கு அந்த கார்ட்டூன் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ விட்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மவுத்தோட ஹைட் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபேஸோட ஷேப்பில் வந்து ஃபோர் ஹெட் அண்ட் அதே மாதிரி சின் கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஜா லைனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே. ஸோ ஜா லைன் ரெடியூஸ் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அது அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபில்டர்ஸ்லாம் நம்ம தனியாக இந்த லேயரில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஃபேஸோட விட்த்தையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த லேயர் ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ண கையோட அந்த டாக்குமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்டோட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸோட ஷேப்பும் நமக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஒருவேளை பின்னாடி அந்த சப்ஜெக்ட் லேயர் தெரியுதுங்கிற பட்சத்தில் அதோட விசிபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம டூப்ளிகேட் எடுத்து இந்த லேயரில் தான் எல்லா ஃபில்டர்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நமக்கு தெரியலனாலும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண ஃபில்டர்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.